வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட சபாநாயகர் எதிர்பாராத ஆபத்தில் சிக்கிய நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடவடிக்கை பாய்கிறது. நடவடிக்கை பாயல்னு வச்சுங்களேன், பார்த்துருக்கின்ற மக்கள் காரியை துப்பிடுவாங்க. ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன், தப்பு கிடையாது. ஆனால் ஏன் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தருகின்ற ஊக்கம் மட்டும்தான் ஆளுங்கட்சியான தவேக்காவும் எதிர்கட்சியான திமுகவும் என்னால் எதிர்த்து பேச முடியும், அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு கொஞ்சம் நமக்கு ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கிறேங்க. முதல்ல நான் ஒரு நிமிட வீடியோ தரேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கணுங்க. என்ன நினைவு வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த மாதிரி செய்கை செய்யறதுக்காக சபாநாயகர் அனுமதித்து விட்டார். ஆனால் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நானும் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார்னா அனுமதிப்பாரா? இல்லை சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு தனித்துவமான செய்கை தெரியும், நான் குறிப்பால் மக்களுக்கு செய்தியை உணர்த்த போகிறேன், அதனால் நான் இந்த மாதிரி செய்கை செய்யறதுக்கு சபாநாயகர் அனுமதிக்கணும் அப்படின்னு 234 உறுப்பினர்களும் களத்தில் எழுந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் சபாநாயகர் கொடுப்பாரா? ஏற்கனவே சபாநாயகர் தான் சொல்லிக்கிறாரு, நூற்றாண்டுக்கு மேலான கண்ணியமிக்க சபை, எத்தனையோ முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார்கள், உலகையே மாற்றக்கூடிய சிறப்புரைகள் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது, இந்த மாமன்றத்திற்கான கண்ணியத்தை கடைபிடிக்கணும், நீங்கள் யாருமே தவறான செய்கையை செய்யக்கூடாது, நேரலை போயிட்டு இருக்குது, நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உரிமை மீறல் பிரச்சனை, உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாரு. இப்போ நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சபையிலே இல்லை, மு.க. ஸ்டாலின் அவர் வீட்டில் இருக்கின்றார், அவர் செய்கையை இங்கே செய்திருக்கின்றார். அப்போ முன்னாள் முதலமைச்சரை கிண்டல் பண்ணியிருக்காரா இல்லையா? சபையில் இல்லாதவர் பற்றி பேசுறதே தப்பு, அவரை பற்றியான ஒரு செய்கை செய்தது மட்டும் சரியா? யாருமே பண்ணக்கூடாது செய்கை, அது உரிமை மீறல் பிரச்சனை என்றால் இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தவறான செய்கை செய்திருக்கிறார், இவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா? இந்த கேள்வி சாமானியன் கூட கேட்பான். சட்டமன்றத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு இனி சபாநாயகர் அப்படின்னு தெரியல, தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டார். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அனுமதி கேட்குறாரு, நான் செய்யலாமா, அவங்க வேறு சட்டமன்றத்தில் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு, அவங்க இருந்தாங்கன்னா செய்யலான்னு பார்த்தேன் அப்படின்றார். அப்போவே சுதாகரித்து கொண்டு சாமி இதெல்லாம் செய்யாத, ஏற்கனவே ஒருத்தான் அப்படி பண்ணான், நான் செய்யாதப்பா வேணாப்பா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்துட்டேன், நீ செஞ்சன்னா அடுத்தடுத்தவன் கேட்பான் அப்படின்னு கல முதிர்ச்சியுடன் அனுபவத்துடன் முதலமைச்சரை நாசுக்கா தடுத்திருக்கலாம். ஆனால் இனிமே முதல்வர் செஞ்ச அந்த செயலை இன்னும் பல பேர் செய்ய போகிறான். எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு தெரியல. அப்படி நடவடிக்கை எடுக்கிற போது முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்துட்டு என் மீது நடவடிக்கை எடு அப்படின்னு கேட்க போகிறாங்க. இன்னும் என்னென்ன கொடூரத்தெல்லாம் சட்டப்பேரவையில் நம்ம பார்க்க போகிறோமோன்னு தெரியல. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கை பற்றி பேப்பரில் படிச்சுட்டு போயிட்டாரு. சட்ட ஒழுங்கை பற்றி
இன்னும் விரிவாக பேசியிருக்க வேண்டும். பாதிப்படைவது நம்முடைய அக்கா தங்கைகள் தான். அதனால் இதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் எடுத்து இந்த சட்டமன்றமானது விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். பல சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தை கேட்டிருக்கணும். சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்களே, ஞாபகம் இல்லைங்களா? பொறுத்தது போதும் பொங்கி எழ வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நாம் அமைதி காக்கக்கூடாது, சட்டம் நடவடிக்கை எடுக்கும், நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருப்பதை விட நீதிமன்றம் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு, கடுமையான தண்டனை தருவதற்கு நாம தாங்க சீக்கிரமாக அதில் துரிதமான நடவடிக்கைகள் இறங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சிங்கப்பூர் பார்த்தீங்களா, துபாய் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஜனநாயகம் இல்லையா? ஆனால் அங்கெல்லாம் பெண்கள் மீது கை வைத்தால் என்ன தண்டனை கொடுக்குறாங்க, எவ்வளோ விரைவாக தண்டனை கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் அவன் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பெண்களுக்கு செய்துவிட்டால் நீதிமன்றத்துக்கு போகிறான், என்ன ஆகுறான்? வழக்கு தள்ளி தள்ளி போகுது. கடைசியில் அந்த வழக்கினுடைய தீவிரம் பொதுமக்களுக்கும் தெரியாமல் போகுது, நீதிபதிக்கே தெரியாமல் போகுது. அப்புறம் காவல்துறையினருக்கும் இந்த வழக்கில் என்னடா சாட்சி ஒப்படைச்சோம், சாட்சி சொல்ல மாட்டேனடா அப்படின்னு. ஏன்னா சூட்டோட சூட்டு வந்து பார்த்தீங்கன்னா தவறு நடந்த பிறகு குற்றவாளிக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் போக போக அந்த பெண்ணையே சீரழிச்சுவன் நம்மளை என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயந்து சாட்சியே சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு உடனடியான தண்டனை இருக்கணும், அந்த தண்டனை கடுமையாக இருக்கணும், பொறுத்தது போதும் பொங்கி எழ வேண்டும் என்று சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக நல்ல முதலமைச்சராக இருந்தால் நாமளும் ஒரு 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நீதிமன்றத்தையே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் போதுமானவையா? சென்ற முறை ஆட்சியில் கூட சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு கூட இங்கே தனி மனித ஒழுக்கமானது இல்லை. சட்டத்தை கண்டு பயப்படலை, தண்டனை கண்டு பயப்படலை. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஏன்னா சட்டமன்றத்தில் 234 தொகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்தவங்க ஒவ்வொரு அனுபவம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அத்தனை பேருடைய கருத்தை கேட்டிருந்தோம்னா நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பதற்கான வழி. ஆனால் அந்த கருத்தை கேட்கவே இல்லை. ஒருத்தன் என்ன சொல்கிறான், பொண்டாட்டி காணலைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது தெரியுமாங்கிறான். ஒருத்தன் அப்பாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு கதையை சொல்கிறான். இதுக்காக ஓட்டு போட்டு மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க. சொல்லுங்க, அப்பா காணலை மனைவி காணலைன்னு. இத்தனைக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்தார், பேசுறதுக்கு அனுமதிச்சிங்களா? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு, குடிநீர் பிரச்சனையை பேசுறதுக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு, அணை தொடர்பாக பேசுறதுக்கு எந்த ஒரு விவாதத்துக்கும் அனுமதி அளிக்காம முதலமைச்சர் எழுந்து பேசுறார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டடு, எல்லாவற்றையும் ஒவ்வொரு வரியில் சொல்லி அப்படியே கடந்து போறார். எதை பற்றி பேசணுமோ அதை விரிவாக பேசவே இல்லை. மேகதாது அணை பற்றி பேச வேண்டும் என்று உரிமை மீறல் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். யாராவது பேசுறதுக்கு அனுமதி அளிச்சிங்களா? அந்த மனுஷன் எவ்வளவோ போராடினா, எதுக்காவது அனுமதி கிடைத்ததா? ஓடமும் ஒரு நாளைக்கு கப்பலில் ஏறும், கப்பலும் ஒரு நாளைக்கு ஓடத்தில் ஏறும். என்னதான் அதிமுக இன்னைக்கு தோல்வியடைந்து 3வது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அவருக்குரிய மதிப்பை தந்திருக்கணும். அவர் சொன்ன சப்ஜெக்ட் எவ்வளோ நல்லது. இன்னைக்கு சீமான் கூட சொல்லியிருக்கின்றார், இந்த மேகதாது அணை தொடர்பாக ஒரு புதிய நடுவர் மன்றத்தை அமைத்தோம் என்றால் நாமளே போய் வலையில சிக்கிக்கிற மாதிரி. ஏன்னா மேகதாது அணை வேண்டாம் என்பது நம்முடைய நிலைப்பாடு. வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுக்கு நாம் ஏன் உட்கார்ந்து பேசணும்? அதுக்கு ஏன் ஒரு நடுவர் மன்றம்? அந்த நடுவர் மன்றமானது அணை கட்டிக்கலாம் அப்படின்னு அனுமதி அளிச்சா நீங்களாம் என்ன புடுங்குவீங்க அப்படின்னு சீமான் கேட்குறாரு. இதுக்கு யார்கிட்டயாவது பதில் இருக்குதா? நடுவர் மன்றத்தை எதற்காக நாடுகின்றீர்கள்? கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் என்ன தப்பு? கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டத்தை எப்போ மதித்திருக்கிறான்? காவிரி ஆணையமானது 40 TMC தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லுது. கோடை காலத்தில் அதிகமான தண்ணியை கர்நாடகாக்காரன் பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? எந்த சட்டத்தையும் மதிக்காத கர்நாடகாக்காரன் அவன் எந்த நிலைப்பாட்டை வேண்டுமானாலும் எடுப்பான். குடிநீருக்கு தண்ணீர் தேவை என்று கூட எடுப்பான். ஆனால் நாம் என்ன ஒத்துக்குமா போகிறோம்? நாம் ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அதனால் கர்நாடகாக்காரன் அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இன்றைக்கும் தமிழகத்திலிருந்து பெண் எடுத்து சென்ற தேஜஸ்வி சூர்யா அவர்கள் சொல்கிறாரு, மேகதாது அணையானது 2 மாநிலங்களுக்கும் நல்லது.
அதனால் மேகதாது அணை பற்றி 2 முதலமைச்சரும் உட்காந்து பேசட்டும் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மேகதாது அணை கட்டுங்க, ஆனால் அந்த அணை பராமரிப்பு, அந்த அணையில் தண்ணி தேக்குவது, தண்ணீரை திறப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சொந்தம். அணை மட்டும் கட்டுவோம், அந்த அணையை அப்படியே தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்துருவோம். ஏன்னா மேகதாது அணை கட்டுறதுனால தமிழகத்துக்கு தான் நல்லது என்றால் மொத்த பொறுப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்க. வேணான்னு சொல்லலையே. மழை காலத்தில் எவ்வளோ தண்ணி தேக்கணும், எவ்வளோ தரக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்குறோம். உனக்கு என்ன, குடிநீருக்கு தானே தண்ணி, நாங்கள் தந்துடுறோம். நீ அணைக்கு எந்த உரிமையும் கொண்டாடக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா கட்டி எங்கிட்ட கொடுத்துரு. இந்த டீலுக்கு கர்நாடக அரசாங்கம் ஒத்துக்குமா? அதனால் அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமானாலும் எடுக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி அணை வேண்டாம், அதை பற்றி பேச தேவையில்லை. நீ எங்கே வேணாலும் நீதிமன்றத்துக்கு போ, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சேலஞ்சு பண்ணலாம். அதை விட்டு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமா? ஏதாவது ஒரு திமுக தவேக தவிர்த்து ஏதாவது ஒரு கட்சி ஆதரித்திருக்குதா? அதனால் சட்டமன்றத்தில் ஆரோக்கியமாக விவாதிக்க வேண்டியதை எதையுமே விவாதிக்கலை. சைகை பண்ணுறதுக்கு, குட்டி சோரி சொல்கிறதுக்கு எதுவுமே கண்ணியமாக தெரியல. ஆனால் எனக்கென்னவோ அரசியல் கள நிலவரமானது மாறி போய்விட்டதோ என்று நினைக்கிறேன். இனிமேல் சட்டமன்றத்துடைய மரபுகளை கூட மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏற்கனவே அண்ணாவிலிருந்து ஜெயலலிதா, எடப்பாடி வரைக்கும், ஸ்டாலின் வரைக்கும் எந்த நடைமுறையை கடைபிடிச்சாங்களோ அந்த நடைமுறையானது இப்போ கிடையாது. மொத்தத்தில் வெளிநடப்பு செய்த எதிர்கட்சி தலைவர் வெளியே போய் அவங்க கட்சிக்காரங்களை ஒவ்வொருத்தராக ஏவி விட்டு அவர் பொதுத்தளத்தில் கண்ணாப்புனான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இது தேவையா? யாருக்குமே பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை கிடையாது. திரிஷா அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கார் போல் இருக்குது முதலமைச்சர். அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்கார் போல் இருக்குது. இன்றைக்கி இணையதளத்தை போய் பார்த்தா திமுககாரன் அதை தான் ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்க்கும்போது இங்கே திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிந்து பல பேர் உயிரிழந்து விட்டார்கள். ஸோ அந்த துயர சம்பவம் நிகழ்வு நடந்து போனதுனால என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட போகிறதில்ல அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் அவன் கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய சினிமா பாடலாம் போட்டு நல்லா குத்து டான்ஸ்லாம் போட்டு குழந்தைகளுக்கு மோதிரமெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழியெல்லாம் விடாமல் நடு ரோட்டெல்லாம் பட்டாசை வெடித்து நோயாளிகள்லாம் போய் தொல்லை பண்ணி துயரப்படுத்தி அந்த பிறந்தநாள் விழாவை ரணகலமாக கொண்டாடினாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அழகாக அமைதியாக போய் திரிஷா வீட்டில் போய் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்கின்றார்கள். அங்கே கூட மனுஷன் ரொம்பவே நல்லா வெக்கப்படுறாரு. ஆனால் தமிழகத்தில் நடந்து போய் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பற்றி பேசவே இல்லை. இன்றைக்கி கூட மெரினா கடற்கரையில் துப்புரவு பணியாளராக இருக்கிற ஒரு பெண்ணை சூப்பர்வைசரு மானபங்கம் படுத்தியிருக்கிறான். வானதி சீனிவாசன் மட்டுமே கண்டித்திருக்கின்றார்கள், வேறு யாருமே கண்டிக்கலை. இப்படி ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சிங்கப்பெண் பாதுகாப்பு படையானது எங்கன்னு தெரியல. இவற்றை பற்றியெல்லாம் வெக்கப்பட வேண்டிய முதலமைச்சர், நாங்கள் பதவியேற்ற மறுநாளே மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்த முதலமைச்சர் செய்கை செய்கிறாராம். செய்கை அனைவருக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கலாச்சாரத்தை சட்டமன்றத்தில் உருவாக்கிட்டு போயிட்டார். குறுவை சாகுபடிக்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்க. ஆனால் போதுமான தண்ணீர் இல்லாதனால பயிர்கள் கருகி போயிருக்குது. அதுக்கு நஷ்டீடு கொடுக்கணும்னு வேண்டுகோள் வச்சாங்க. அதற்கான நஷ்டீடை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 கிராம் மோதிரம் போட போகிறாங்க அண்ணா பிறந்த நாளிலிருந்து. நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா 1 கிராம் பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அந்த 25,000 ரூபாயை கொடுத்தா கூட அரசு மருத்துவமனையில் திருப்தியாக மருத்துவம் பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு அரசு மருத்துவமனையில் 10 குழந்தை பிறகுன்னு வச்சுக்கலேன், அப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கும் போது அந்த மருத்துவமனையானது எப்படி சூப்பராக இருக்கும். அதனால் இந்த 1 கிராம் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் என்று மோதிரம் போகிறத விட அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த மருத்துவமனையை சீர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறீங்க பாருங்கள் மோதிரத்துக்கு, அதை மருத்துவமனை கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்போதும் சரி நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் சொல்லுவார், இனிமே எங்களுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு மருத்துவமனையிலே மருத்துவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த தாய்மாமன் சீரெல்லாம் நிறுத்திட்டு உடனடியாக களத்தில் இறங்கி மருத்துவமனையை சீரமைக்கலாம் இந்த பணங்களை வச்சு.
இருந்தாலும் மக்களை கவர வேண்டும் என்றால் கையில் ஏதாவது இலவசங்கள் கொடுத்துதாகணும். ஏன்னா நம்ம கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் 2006லேருந்து கலர் டிவியை கொடுத்து கையில் கமிஷன் கொடுக்குற மாதிரி இலவசத்தை அறிமுகப்படுத்திட்டாரு. மக்கள் எல்லாம் இலவசத்தை எதிர்பார்க்கின்றான். ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குடிநீர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளிகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மொத்தமாக அரசு நிர்வாகமானது பணப்பற்றாக்குறையால் கடன் சுமையை ஏற்றி நம்மெல்லாம் கடன்காரனை ஆக்கினா கூட பரவாயில்ல, என் கையில் என்ன கொடுக்குறா, என் கையில் என்னப்பா கொடுக்குற அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி அரசு நிர்வாகம். ஆனால் தாய்மாமன் சீரை விட அந்த மருத்துவமனையை சீர்படுத்தினா நல்லா இருக்கும். எல்லோரும் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தை பிறக்கிறவங்க மட்டுமே 25,000 ரூபாய்க்கு மேலே பலன் பெறுகின்றார்கள். குழந்தை பிறப்பு இல்லாதவங்கெல்லாம் அந்த 25,000 ரூபாய் பலனை எப்படி பெறணும்? மருத்துவமனையை நல்லபடியாக மாற்றினீங்கன்னா அங்கே குழந்தை பெறுறவங்களும் குழந்தை பெறாதவர்களும் நல்ல மருத்துவத்தை பெறுவார்கள். அதன் மூலமாக தலைமுறையாக விஜய் அவர்களை பாராட்டும் அப்படின்றத மட்டும் கேட்டுக்கிறேன். எவ்வளவோ அரசியல்வாதிக்கு ஐடியா சொல்லியாச்சு, யாரையும் கேட்டபாடு இல்லை. இதுதான் தலையெழுத்து, நம்ம ஏற்றுக்கொண்டு தான் போகணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.